நம்ம இப்போ வாங்கி கட்டிக்கிறதுக்கு எருமையை பார்க்கலான்னு சொல்லியிருந்தோம் முன்னாடி வீடியோவில். இப்போ அதை தான் பார்த்துட்ருக்கோம். நம்ம எந்த வீடியோவும் எடிட் பண்ணுறதெல்லாம் இல்லைங்க. நம்ம என்ன பார்க்குறோமோ அப்படியே தான் போடுறோம். சந்தையிலேயே தான் பேசுகிறோம். அதனால் பேக்ரவுண்ட் நாய்ஸ் வர தான் செய்யும். நம்ம எடுக்கிறது அப்படியே வீடியோ போடுவோம். நோ எடிட்டிங், நத்திங். சனேரமாக வாங்கி கட்டியிருக்காங்க. இதெல்லாம் வாங்கி கட்டின எருமைகள். பாருங்க, இதில் கண் எருமை தாங்க. இன்னைக்கு நிறைய கண் எருமை வந்துருக்கு. அந்த மாடு எவ்வளோக்குங்க வாங்கினாங்க? எவ்வளோக்குங்க வாங்கினாங்க? சாரி, ஏங்க சன எருமை தான். இதெல்லாம் கொஞ்சம் பெருவிட்டு எருமை. தண்ணியில் நல்லா வச்சிங்கன்னா அவ்வளோ. இதெல்லாம் வாங்கி கட்டியிருக்காங்க எருமை. இதெல்லாம் வாங்கி கட்டி கண்ணெருமே வாங்கி கட்டியிருக்கிறாங்க. கண்ணு கால கண்ணு எருமை வந்து கொஞ்சம் சின்ன எருமை. கட்டுத்துறைக்கு தகுந்தாப்புல எருமை. பெருசு வேணும்னா பெருசு, அவங்க கட்டுத்துறைக்கு தகுந்தாப்புல வாங்கிப்பாங்க. பெருசுனா கண்டுபட்டு போயிடும் அப்படின்ட்டு வாங்க மாட்டாங்க சிலர்லாம். அப்படியே இருக்கும். வாங்கி கட்டியிருக்காங்க எருமை. எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இதுவரைக்கும் ஹைதராபாத், ஆந்திரா, தெலுங்கானா எல்லா இடத்துக்கும் போகும். ஈவன் மும்பை கூட போகும் எருமை. எல்லாம் இங்கே நம்ம ஈரோடு கருங்கல்பாளையம் சந்தை பெரிய சந்தைனால எருமை இங்கே நிறையா வரும். இங்கே வாங்கிட்டு போய் தான் மற்ற சந்தைக்கு விற்பாங்க. கேரளா, கர்நாடகா. நாளைக்கு வெள்ளி சந்தை. அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இது விஜயமங்கலத்தில் ஒரு சந்தை இருக்குது. எல்லா சந்தைக்கும் இங்கேருந்து எருமை வாங்கிட்டு இல்லை காட்டு வழியில் வாங்கிட்டு தான் வருவாங்க. இங்கே நீங்கள் இந்த சந்தைக்கு வந்தீங்கன்னாலே எருமை ரேட்டு கொஞ்சம் சீப்பாக வாங்க முடியும். இதுவும் சன எருமை தான் போலங்க. மடி பார்த்தா அது கெடாரியாக நமக்கு தெரிஞ்சு போயிடும். காம்பு பார்த்தா இது பார்த்தா கெடாரி மாதிரி தான் இருக்குது. நீங்கள் அப்படி அந்த பக்கம் கட்டியிருக்கிற எருமையும் பார்ப்போம். நாங்கள் இதெல்லாம் பெருவெட்டு எருமைங்க. பெருவெட்டு எருமையெல்லாம் வாங்கி கட்டியிருக்கிறாங்க. எல்லாம் சன எருமைங்க. பாருங்க, இந்த எருமையெல்லாம் உங்களுக்கு வந்து 90 ரூபா, 1 ரூபாய்க்கு மேலே சொல்லுவாங்க. இதெல்லாம் முராய வெரைட்டியை சேர்ந்தது. இந்த காம்பெலாம் நல்லா தான் இருக்குது. சின்ன எருமையும் பக்கத்தில் வாங்கி கட்டியிருக்கிறாங்க. இதெல்லாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதெல்லாம் ஒரு பாட்டிக்கு வாங்கியிருக்கோம். கட்டியிருப்பாங்க. அப்படி உங்களுக்கு ரேட்டு அவங்க யாராச்சும் அதிகமாக கேட்டாங்க கொடுப்பாங்க. நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இது பெருவெட்டு எருமை தாங்க. ஆனால் வந்து சைஸு குண்டா இல்லை. பட் எருமை நல்லா இருக்குது. இது கருத்துறைக்கு தகுந்தாப்புல இருக்கும். இதையும் பார்க்கலாம். சன எருமை தாங்க. பிடிக்குமா? வேணாம், அப்படியே போகலாம். போய் பார்த்தா செட்டு கிடைக்குது. பாருங்க, கிடாரி, சன கிடாரி.
எருமை அதெல்லாம் சமைக்கிறாடி. ஏன்னா லாங்கில் வந்து சனியாக இருந்தால் அவங்க ரேட்டு அதிகமாக வைக்க முடியுன்ட்டு சம எருமையை வாங்கிட்டு போவாங்க. இங்கே வாங்கி கட்டியிருக்கிறாங்க. எல்லாம் வாங்கி கட்டின எருமை தான். எதாவது காலையில் வந்தோடனே வாங்கி கட்டிடுவாங்க. இதெல்லாம் வாங்கி கட்டின இது கொஞ்சம் பெருவெட்டு எருமையாக இருக்குது. கண்ணெருமையாக இருக்காங்க.